நான்லாம் சும்மாவே ஆடுவேன். இப்போ புது எலிமெண்ட்டை வேறு கண்டுபிடிச்சிட்டேன், விட்ருவானா? ஆக்சுவலாக என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஐவனை நம்பி நம்ம ஆமர் பயங்கரமாக ஏமாந்துட்டான். ஏன்னா வந்து பைலட் பண்ணுற மாதிரி அயன் சூட் கிரியேட் பண்ணாமல் ட்ரோன்ஸாக வந்து கிரியேட் பண்ணிட்டான். ஆனால் அதையுமே வந்து விட்டு வைக்கல நம்பாலே. அவன் என்ன பண்ணிட்டான், நேவி, லேண்ட் ஃபோர்ஸு, சீல் ஃபோர்ஸு, ஏர் ஃபோர்ஸு அப்படின்னு சொல்லிட்டு 4 டிவிஷனை வந்து பக்காவாக வந்து அந்த ட்ரோன்ஸை வந்து டிஸ்பிளே பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஆனால் அந்த டிஸ்பிளேலே நான் போய் ஒரு என்ட்ரி கொடுத்த உடனே செம்ம காண்டாயிட்டானுங்க. அப்புறமேட்டு எனக்கும் தெரியும் வந்து ஐவன் வந்து இந்த ட்ரோன்ஸை வந்து பின்னாடிலேருந்து ஆப்ரேட் பண்ணி என்னை போட்டு தள்ள ரொம்பவே ட்ரை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. எப்படி அங்கே தப்பிச்சு போகும்போது நிறைய ட்ரோன்ஸை போட்டு தள்ளிட்டு போனாலுமே அந்த ட்ரோன்ஸ் எல்லாம் என்ன விடுற மாதிரி தெரியல, தொத்தின்னு வந்து ஏன் என்னோட மார்க் 2வே வந்து வார் மிஷினாக மாற்றி வச்சுருக்காங்க. அதுவும் சேர்ந்து என்னை தொத்துச்சு. ஒரு பாயிண்டில் எப்படியோ வார் மிஷினுக்கும் எனக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சமரசமாகி நானும் அதுவும் சேர்ந்து அங்கே வந்து எல்லா ட்ரோனையும் போட்டு தள்ளிட்டேன். அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயத்தை கவனித்தேன், இந்த லூசு பையன் ஐவனே வந்து அவனும் வந்து என்ன மாதிரி ஒரு மேன் ஹெல்டு ஆர்மரை போட்டு வந்து எங்களை போட்டு தள்ள ட்ரை பண்ணான்னு சொல்லிட்டு. பட் நானும் என் ஃப்ரெண்டு வார் மிஷினும் சேர்ந்து ஒரு பிளாஸ்டை போட்டு அவனை போட்டு தள்ளியாச்சு. நான் சாரும் சும்மா சாவாமல் என்ன பண்ணிட்டான், செல்ஃப் டிடெக்டிங் பாம்பை வேறு செட் பண்ணிட்டு சேர்த்துட்டான். ஸோ எல்லா ட்ரோன்லேயும் செல்ஃப் டிடெக்டிங் பாம்பு இருக்கிறதுனால எப்படியா போய் பெப்பர் பாட்ஸை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து செம்ம ஹைப்பர்சானிக் ஸ்பீடில் பறந்து போய் பெப்பர் பாட்ஸை காப்பாற்றி இந்த நாளையும் நாட்டையும் நான் காப்பாற்றிட்டேன். அதுக்கப்புறம் தான் நிக் ஃபியூரி டேபிளில் பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் இனிஷியேட்டிவ் அப்படின்னு ஒரு ஃபைலை வேறு பார்த்தேன். ஸோ அவெஞ்சர்ஸை பற்றி கூடி சீக்கிரம் பார்ப்போம்.